அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் மூத்த தயாரிப்பாளரான கே. ராஜன் எதிர்பாராத விதமாக சற்று முன்பு இன்று தற்கொலை செய்து கொண்டார். அடையாறு ஆற்றில் குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இரங்கலை தெரிவிங்க. சரி, வாங்க இப்போ எதுக்காக அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து சினிமா நிகழ்ச்சிகளில் பேசி வந்த ராஜன் திடீரென இந்த முடிவை எடுத்தது ஏன் என்பதே இப்போது பலரது கேள்வியாக இருந்த நிலையில் தற்போது அவரது மரணம் தொடர்பாக சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவின் மூத்த தயாரிப்பாளர்களில் ஒருவர்தான் ராஜன். 85 வயதான இவர் சினிமா மேடைகளில் அதிரடி கருத்துக்களை சொல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். ஹீரோக்கள் அதிக சம்பளம் வாங்குவதை, தயாரிப்பாளர்கள் படும் கஷ்டங்கள் குறித்தும் கூட ராஜன் வெளிப்படையாக பேசி வந்துள்ளார். இதற்கிடையே தான் ராஜன் இன்று தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவர் அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்துள்ளார். அவரது உடலை மீட்ட தீயணைப்பு துறையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தும் உள்ளனர். மேலும் தயாரிப்பாளரான ராஜன் மரணம் குறித்து போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரது மரணத்திற்கு என்ன காரணம் என தெளிவாக தெரியாத சூழலில் இது குறித்து தயாரிப்பாளரான ஏஎல் அழகப்பன் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டுள்ளார். புதிய தலைமுறை சேனலுக்கு அவர் அளித்த பேட்டியில், தயாரிப்பாளர் சங்கத்தில் எல்லாம் என்னுடன் இணைந்து வேலை செய்துள்ளார். எனது நெருங்கிய நண்பர் அவர். விநியோகஸ்தர்கள் சங்க தலைவராக வர பெரும் துணையாகவும் இருந்தவர். சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் பிரச்சனை வராமல் இருக்க நான் தான் முதலில் விநியோகஸ்தர்கள் சங்கத்தை ஆரம்பித்தேன். அதற்கு பக்கபலமாக இருந்தார். ரொம்பவே கோபக்காரர், ஆனால் ரொம்பவே நல்லவரும் கூட. நிறைய பேருக்கு பல உதவிகளையும் செய்துள்ளார். ஒரு படம் வெளியாவதில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை தீர்க்க துணிவோடு பல உதவிகளையும் செய்து வந்தார். உறுதுணையாகவும் இருந்தார். அவர் பல தயாரிப்பாளர்களுக்கு உதவிகளையும் செய்திருக்கிறார். அவர் பள்ளிக்கூடம் ஒன்றையும் நடத்தி வருகிறார். மேலும் அரசியலிலும் பல கட்சிகளிலும் இருந்துள்ளார். அவருக்கு வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருந்ததே இல்லை. குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு ஓராண்டு ஹோட்டலில் தங்கியும் இருந்தார். பெண் வீட்டிலிருந்து அவருக்கு உணவு மட்டுமே வரும். பண பிரச்சனையால் அவர் இந்த முடிவை எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. பள்ளியிலிருந்து கணிசமாக தொகையானது வருமானமாக வருவதால் அதில் அவருக்கு பணப்பிரச்சனையும் இருந்ததும் இல்லை. அவர் யாரிடமும் கடன் வாங்கியதாகவும் எனக்கு தெரியாது. படம் எடுத்த போதும் கூட பணம் இல்லாமல் தடுமாறியதும் கிடையாது. நடிகராக வேண்டும் என்ற குறிக்கோளோடு சினிமாவுக்கு வந்து சினிமா வெறியராவர். ஏன் இந்த முடிவை எடுத்தார் என்பது குழப்பமாகவே இருக்கிறது. அவரது குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் இதுபோன்ற தற்கொலை சம்பவங்களை ஏற்கவே முடியவில்லை என்றும் கூறினார். கடந்த 40 ஆண்டுகளாகவே தமிழ் சினிமாவில் ஆக்டிவாக இருந்து வந்தவர்தான் கே. ராஜன். இவர் 1993 வெளியான பிரம்மச்சாரிகள் படத்தின் மூலமாக தயாரிப்பாளர் ஆனார். நடிகராக வேண்டும் என்பதே அவரது கனவாக இருந்தாலும் கூட பல வெற்றி படங்களை அவர் தயாரித்தும் இருக்கிறார். மேலும் நம்ம ஊரு மாரியம்மா, உணர்ச்சிகள் ஆகிய 2 படங்களையும் இயக்கியும் இருக்கிறார். காரில் சென்று கொண்டிருந்த கே. ராஜன் திடீரென காரை நிறுத்தச் சொல்லிவிட்டு காரில் இருந்து இறங்கி ஆற்றில் குதித்ததாக சொல்லப்படுகிறது. நீண்ட காலமாக குடும்பத்தினரை பிரிந்து தனியார் ஹோட்டலில் ராஜன் தங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அவர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என கே. ராஜனின் தற்கொலையானது திரைத்துறையினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. திரைத்துறையினர் பலரும் ராஜன் மரணத்திற்கு தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். கே. ராஜன் தற்கொலை தொடர்பாக போலீசாரும் தற்போது பலதரப்பட்ட கோணத்திலும் தீவிரமான விசாரணையும் இறங்கி வருகிறார்கள்.